சமூக நீதின்ற போர்வையில பாத்தீங்கன்னா, சமூக விரோத செயல்கள செய்றது தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசோட தலையாய கடமையா இருக்கு. திருவள்ளுவர் சிலையும், விவேகானந்தர் சிலையும் இப்ப என்னமோ திமுக ஆட்சியில தான் கொண்டு வந்த மாரி பாத்தா ஒரு பிம்பத்த கட்டமைச்சு, ஒரு பொய்யான ஒரு தோற்றத்த பாத்தா தமிழ் மக்களுக்கு பாத்தீங்கன்னா, இவங்க அர்ப்பணிக்கிறது அப்படின்றது ரொம்ப கேவலமான திராவிட ஆட்சின்றதே பாத்தா திராவக ஆட்சி அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மனநிலை மக்கள் கிட்ட நிலை வருது. இந்த 5 வருஷம் ஏன் இந்த ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை நினைச்சு நீங்க வெதுங்கி மக்கள் பார்த்தா என்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும் இந்த ஆட்சி கிட்ட இருந்து அப்படின்ட்டு நம்மளுடைய தாய் மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரு மாமனிதரை அவமானப்படுத்தியது இந்த இந்திய மண்ணுக்கே செய்த துரோகமா தான் இந்த தமிழக மக்கள் ஒரு காலத்துல பார்ப்பாங்க. இது வரலாறு மன்னிக்காத ஒரு குற்றமா தான் இருக்கு. ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னும் போது காவிய பத்தி அவதூறா பேசுறதுன்றதே அவமானம் இல்லையா? இத அவர் மட்டும் அவரை சூழ்ந்து இருக்கிற அவர் குடும்பத்தார சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் சொற்பொழிவு கேட்க அத்தனை பேர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் பற்றியுமே திருவள்ளுவருக்கு சிலைக்கு மரியாதை செய்கிறங்கிற பேரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போயிட்டு விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகாமல் மறுபடியும் வந்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளோட விவரிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அதாவது வழக்கறிஞராக இருக்காரு, அதே நேரத்தில் அரசியல் திறனாய்வாளராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. நந்தகோபால் அவர்கள் அவர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். கடவுளுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். நீங்களுமே அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வள்ளுவர் சிலையிலேருந்து விவேகானந்தர் சிலைக்கு போகிற வழியில் அங்கேருந்து முன்னாடி போயிட்டு விவேகானந்தர் பாறை வரைக்கும் போயிட்டு அங்கே உள்ளே இறங்காமல் வந்திருக்காரு. இதை பற்றி இன்றைக்கி சமூக ஊடகத்தில் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்யற பெரிய துரோகமா தான் பார்க்க வேண்டிய சூழலா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய அடையாள சின்னங்கள் இந்த திருவள்ளுவர் சிலை அப்படின்றதும், கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிற விவேகானந்தர் பாறை, அதில் அமைந்திருக்கிற நினைவண்டபம், அதுக்கப்புறம் விவேகானந்தர் சிலை அப்படின்றதும் தமிழகத்தினுடைய அடையாள சின்னங்கள். அதுல பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இழையினாலான அந்த பாலத்தை கட்டி முடிச்சதா இன்னைக்கு திறந்து வச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டுறதா திமுக அரசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கவனம் செலுத்தி தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சதா ஒரு செய்தி. இந்த செய்தியை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த கையில் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் சிலையும் இப்ப என்னமோ திமுக ஆட்சியில தான் கொண்டு வந்த மாதிரி பார்த்தா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு, ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை பார்த்தா தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அர்ப்பணிக்கிறது அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடந்த 1974 4வது மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தருடைய மணிமண்டபத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டம். இந்த அடிக்கல் நாட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு முன்னாள் முதல்வர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய முன்னெடுப்புல இது பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய முயற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்நாத் ரானடே அப்படின்ற அவருடைய ஒத்துழைப்புல இந்த சிலைகளுக்கு உண்டான அடிக்கல் நாட்டப்பட்டு அது பாத்தீங்கன்னா அதுக்குண்டான முயற்சி எல்லா விஷயத்தையும் கையில எடுத்து 1979 பார்த்தா தமிழ்நாட்டுல அதுக்கு அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அன்றைய தேதியில இப்ப நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த தேதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை, அப்புறம் திருவள்ளுவருடைய மணிமண்டபம். இந்த திருவள்ளுவருடைய மணிமண்டபத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவக்கி வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம முன்னாள் பிரதமர் நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்கள். திருவள்ளுவருடைய நினைவிடத்தை திறந்து வச்சவர். இந்த தகவலை மறைச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எதை சொன்னாலும் ஏத்துக்குருவாங்க, எப்படி சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்றத மக்களை முட்டாளா நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறத நினைக்கும் போது இன்னைக்கு தமிழக மக்கள் சார்பா தலைக்குனிவா நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் தான் நமக்கு வந்திருக்குது அப்படின்றதான் நமக்கு நினைவூட்டுது. இந்த நினைவூட்டுறதுல பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்களை பொய்யா கொண்டு மக்கள் கிட்ட திணிப்பாங்க அப்படின்றது தெரியல.
திராவிட ஆட்சின்றதே வந்து பார்த்தா திராவக ஆட்சி அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மனநிலை மக்கள் கிட்ட நிலை வருது. இந்த 5 வருஷம் ஏன் இந்த ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு இன்னைக்கு வெதும்பி மக்கள் வந்து பார்த்தா என்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும் இந்த ஆட்சி கிட்ட இருந்து அப்படின்ட்டு தன்னுடைய மனக்குமுறல கொற்ற சூழ்நிலைக்கு போயிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தமிழக மக்களுடைய தலைவிதியை நினைச்சு எல்லாரும் தான் சிரிக்கிறதா அப்படின்றது தெரியல. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து இந்த பாலம் புதுசா கட்டப்பட்ட இந்த பாலத்தின் வழியா வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த தருணத்துல அவரு முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா விவேகானந்தர் பாறைக்கு போகாம அந்த இந்திய மக்களின் அடையாளத்தை அவமானப்படுத்தும் விதமா வந்து பாத்தீங்கன்னா பாதியிலேயே அங்க திரும்பி வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதியான்ற ஒரு கேள்வி அத்தனை பேர் மத்தியில வந்து பார்த்தா ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சராசரி நபர் கிடையாது நம்மளுடைய அவர் வீரத்துறவி திரு விவேகானந்தர் அவர்கள். சிகாகோ நாட்டுல வந்து பார்த்தா இந்திய நாட்டினுடைய பெருமையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தா மாபெரும் மனிதரா வந்து பார்த்தா உருவெடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்தியாவுக்கு நம்மளுடைய தாய் மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரு மாமனிதரை அவமானப்படுத்தியது இந்த இந்திய மண்ணுக்கே செய்த துரோகமா தான் இந்த தமிழக மக்கள் வருங்காலத்துல பார்ப்பாங்க. இது வரலாறு வந்து மன்னிக்காத ஒரு குற்றமா தான் எடுக்குவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு கேள்வி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த படகுக்கு அதாவது 3 படகு இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அரசு சைட்லேருந்து. அதில் ஒரு படகுக்கு வந்து ஜியு போப்புடைய பேர் வச்சிருக்கிறதா அது ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்குது சார். அதுக்கு வந்து இந்து முன்னணி சைட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஜியு போப்போடைய எதுக்காக பேர் வைக்கணும்? தொல்காப்பியர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தமிழுக்கே உரித்தான ஒரு இந்த இலக்கணத்தை கொடுத்தவர் வந்து தொல்காப்பியர், அவருடைய பேரை வச்சிருக்கலாமே, எதுக்காக வந்து ஜியு போப்போடைய பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார். உங்களுடைய கருத்து என்னது? சமூக நீதின்ற போர்வையில வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோத செயல்களை செய்யறது தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசோட தலையாய கடமையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி அப்படின்றது எல்லா சமூகத்திற்கும் ஒன்றுபட்ட ஒற்றுமையான ஒரு கருத்து அப்படின்றது அவங்க மறந்துட்டு சமூக நீதிக்கு எதிரான செயல்களை செயல்படும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற யோசனை கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கப்படக்கூடிய அவல நிலையா தான் இருக்கு. இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம நோக்கணும்னா சமூக நீதி அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அவங்களால பயன்படுத்த முடியுதே தவிர அந்த சமூக நீதிக்கு உண்டான பொருள் என்ன, அதை நம்ம எப்படி கட்டமைச்சு வெளிக்கொண்டு வரணும், ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்றதையே வந்து இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது அந்த பெயர் இவங்களுக்கு எப்படி பொருந்தும், அந்த பெயர் இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க, அந்த பெயருக்கு எதிர்ப்பதமா செயல்படும் போது அந்த பெயரை உச்சரிப்பதற்கு உண்டான வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான அருகதை எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவத்தோட பெயரை வைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய குற்றமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் பாறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று மிக்க வந்து ஒரு சரித்திர குறியீடு அது. அந்த சரித்திர குறியீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ ஒரு ஆங்கிலேயனுடைய பெயரை வைக்கிறது அப்படின்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம். நம்ம எல்லாம் தலை குனிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவமான சின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம நிக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கம்பர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தொல்காப்பியர் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் வரலாற்றை பறைசாற்றின பல பெரியவர்கள் பல முன்னோர்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நம்மள அடிமைப்படுத்துற ஒரு ஆங்கிலேய பேரை கொண்டு வந்து இதுல வைக்கிறது அப்படின்றது என்ன நியாயம் அப்படின்றது தமிழக மக்களுடைய கேள்விக்கே விட்டுறலாம். அதே மாதிரி இது சம்மந்தமாக பேசும்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சுகி அவர்கள் வந்து பேசும்போது திருவள்ளுவர் குழந்தை பற்றி பேசியிருக்காரு. ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி குழந்தை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக குழந்தையை பெற்றோரால் மட்டும்தான் அந்த ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக அவர் வந்து திருவள்ளுவர் வந்து காவி அணிஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையுமே பேசியிருக்காரு. எப்பயுமே சுகேசுவம் அப்படின்னாலே ஒரு இந்து மதத்துக்கு எதிராக எப்பயுமே ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு போயிடுவார். அதாவது இந்து ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற போர்வையில வந்துட்டு ஏதாவது சர்ச்சையை கிளப்பிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா எப்படி சார்? உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கு. ஆன்மீக பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்ற பெயர் எடுத்த சுகி சிவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு அவதூறான ஒரு விஷயத்த கையில் எடுத்து இந்த காவி இந்த வெந்நீர் ஆடை அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து பேசுறது அவருடைய கீழ்த்தனமான ஒரு செயல்பாட்டை தான் காமிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சுகி சிவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசின இந்த சொற்பொழிவுகள்
இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அவரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு 2021 முன்னாடி வச்சுங்களேன், அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொதுவா அவருடைய பேச்சுக்கள்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்பான ஒரு தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு மனிதரா தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் தேவைக்கு அவர் என்னவோ அத வந்து கையில எடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு காவி பூசி, நிறம் பூசி அவர் பேசுறது அவருடைய இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து அழகா தெரியல. அது பொருத்தமாவும் அவருக்கு அமையல அப்படின்றதுனால, இனி வருங்காலத்துல அந்த மாரி அவர் இனி அவர் மாற்றிக்கொண்டால், அவர் எடுத்த பேருக்கும், அவர் இத்தன நாள் செயல்படுத்தின அந்த செயலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உத்தமமா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி ஏற்கனவே சர்ச்சை எழுதும்போது சுகிசிவம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தா சார், நான் வந்து திமுக காரன் கிடையாது, நான் ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலோட தான் நான் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதுனால, அதாவது இந்த திருவள்ளுவர் வந்து காவி கிடையாது, பழனியில் இருக்கிறவர் வந்து முருகன் கிடையாது அப்படிங்கிற பல சர்ச்சைகள் கிளப்புனால அவருக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிட போது நான் கேட்குறேன் சார். ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னும் போது காவியை பத்தி அவதூறா பேசுறதுன்றதே அவமானம் இல்லையா? இத வந்து அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற அவர் குடும்பத்தார சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் சொற்பொழிவு கேட்கக்கூடிய அத்தனை பேர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது திருவள்ளுவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, காவி சாயம் பூசணுன்ற அவசியமும் கிடையாது. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா, எழுத முதல் குறள்லயே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே அடங்கியிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறளுடைய முதல் குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? அத முதல்ல படிச்சு பார்த்து, அத வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு சொற்பொழிவா சொன்ன சுகிசிவத்துக்கு இது தெரியாதா? அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, தான் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர்ன்ற ஒரு போர்வையில உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து அவரு காவிய பத்தி ஒரு அவதூறா பேசுறாருங்கும்போது, அவரு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஞானத்துக்கு, அவர் பெற்ற வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை வருட அனுபவத்திற்கும் அவருக்கு கிடைத்த ஒரு அவமான சின்னமா தான் தமிழ் மக்கள், தமிழ் மண் அவரை பார்க்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிங்க.